நவீன யுகத்தின் உழவன். வணக்கம் சுந்தரராஜன். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் சார். இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து விவசாயியை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கை நிறைய வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு இருந்த நீங்கள் அந்த வேலையை விட்டுட்டு விவசாயத்தில் இறங்கியிருக்கீங்க. அந்த விவசாயத்துக்கு உங்கள் மனைவி ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எந்த தொழிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், பெண்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாலே அது வெற்றி அடைய முடியும். இப்போ நீங்கள் எதற்காக இந்த ஆர்கானிக் விவசாயத்துக்கு வந்தீங்க? படித்து வேலையை விட்டுட்டு. முதல்ல எங்களோட குடும்பமே பாரம்பரியமாக விவசாய குடும்பம் தான், விவசாயம் சார்ந்த பின்னணி குடும்பம் தான். சரி. முதல்ல கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக தான் பட்டணத்துக்கு நோக்கி படிக்க போனோம். ஆனால் என்னோட மனைவியும் எனக்கு விவசாயத்துக்கு முழு ஒத்துழைப்பும் ஈடுபாடு கொடுக்குறேன் அப்படின்ற சமயத்தில் நாங்கள் நகர்ப்புறத்துலேருந்து எங்களோட சொந்த ஊருக்கு விவசாயம் பண்ண வந்தோம். விவசாயம் பண்ண வந்தப்போ கட்டாயம் இயற்கை விவசாயம் தான் பண்ணணும். ஏன்னா என்னோட மனைவி வந்து ரசாயனம் சார்ந்த தொழில்நுட்பவியல் சார்ந்த படிப்பை படித்தவங்க. என்ன படிச்சிருக்காங்க? பிடெக் பயோடெக்னாலஜி படிச்சிருக்காங்க. ஆனால் ரசாயனத்தோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும், நமக்கு முன்னாடியே தெரியும். அப்படின்றதுனால ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு புரிதல் வந்தது. அந்த ரசாயனம் வேண்டாம் அப்படின்ட்டு ரசாயனம் இல்லாத ஒரு வாழ்வியலை நோக்கியே நம்ம போகணும். உணவாக இருக்கட்டும், நம்மளோட விவசாயமாக இருக்கட்டும், நம்மளோட வாழ்வியல் சார்ந்த எல்லா விஷயங்களுமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நமக்கு பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும். அப்படின்றதுனால நம்ம ரசாயனம் இல்லாத ஒரு வேளாண்மையை செய்யலாம் அப்படின்னு இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாம். அதுவும் ஏன் பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே பாரம்பரிய ரகங்களை நீங்கள் ஏன் தேடி பார்க்குறீங்க? பாரம்பரிய ரகங்கள் நமக்கு வந்து நிலைப்புத்தன்மை கொண்டது, நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கு, அபரிமிதமான விளைச்சலை ஒரு கட்டத்தில் நம்மளால் எடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் நமக்கு உடலுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் மண்ணுக்கும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளோட பாரம்பரியம் சார்ந்த விதைகள் தான். என்ன இது வரைக்கும் என்னென்ன மாதிரி நெல்கள் நீங்கள் பயிரிட்டுருக்கீங்க? முதல்ல நெல் நம்ம பயிரிட்டோம், ஒரு 6 ரகங்கள் பயிரிட்டோம். பூங்கார், குள்ளக்கார், குளியடிச்சான், தேங்காய் பூ சம்பா, அறுபதாங்குருவை, நவரா, பூங்கார், இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு 6 ரகங்கள் முதல்ல பண்ணியிருந்தோம். இது எல்லாமே வந்து ஓரளவு நல்ல விளைச்சலை கொடுத்தது. முதல் முறை நல்ல விளைச்சலையே கொடுத்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல்ல நம்ம விளைய வச்சது நம்ம குடும்பத்துக்காக தான். வந்த விளைச்சல் நமக்கு போதுமானதாக தெரிஞ்சுது. ஏன்னா முதல் முறையில் நம்ம ரசாயனம் அந்த வயல் ரசாயனத்திலிருந்து பரிணமிக்கிறப்போ நமக்கு குறைஞ்ச அளவு விளைச்சல் தான் கிடைக்கும். அதை நம்ம ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வேணும். அடுத்து ஆமாம், மண்ணை நோண்ட உடனே தண்ணி வந்துடாது. ஒரு 10 அடி 15 அடி 20 அடி போன உடனே தண்ணி வரும். அது மாதிரி நம்ம இயற்கை விவசாயத்தில் ஒரு தரத்துக்கு 2 தரம் பண்ணினா தான் வரும். ஆமாம். இந்த ரசாயன படிப்பு படித்ததுனால அந்த ரசாயனங்களால் உள்ள கெடுதல்கள் உங்களுக்கு புரிஞ்சதுனால நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னாங்க. ரசாயனத்தினால என்னென்ன கெடுதல், உடலுக்கு என்ன விதமான கெடுதல்கள் உருவாகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரசாயனம் அப்படிங்கிறதே வந்து என்ன, அது ஒரு ஹீட், வெப்பத்தை உண்டாக்கக்கூடியது. இப்போ நம்ம பூச்சிக்கொல்லி அடிக்கிறோம் ஒரு தாவரத்துக்கு, பூச்சிக்கொல்லினால அதுல இருக்க பூச்சி சாகுதுன்னா அதுல இருக்க விஷம் கொஞ்சனாச்சும், அதாவது ஒரு 10% ஆச்சும் அதுல இருக்க விதை பண்டத்துக்குள்ளேயும் இருக்கும், நம்மளோட உணவுப் பொருட்கள்லையும் இருக்கும். அதோட அட்டாக் உடனே நம்மளுக்கு தெரியாது, காலப்போக்குல கொஞ்சம் தான் தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் நாளடைவில் கேன்சர், அல்சர், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காலப்போக்கில் தெரியாது. இது எதிர்ப்பு சக்தி குறைவு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் அது வந்து நார்மலாக நம்ம மக்களுக்கு தெரியறது கிடையாது. பட் பாரம்பரிய விதைகளை நம்ம பயன்படுத்தக்குள்ள நம்ம ரசாயன பொருட்கள் யூஸ் பயன்படுத்தாததுனால அந்த தாக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கிறது கிடையாது. இந்த ரசாயன பொருட்களை யூஸ் பண்ணக்குள்ள உரமாகட்டும், மருந்து பொருளாகட்டும், கண்டிப்பாக அதோட ரசாயன தாக்கம் நம்மளோட உணவுப் பொருட்கள்லையும் இருக்கு. மண்ணிலையும் வந்து நம்ம உடம்புக்கு போயிடுது. நாளடைவில் மண்ணில் இருக்க இந்த நுண்ணுயிரிகளாக என்ன ஆகும்னா, அதில் இருக்க அந்த வெப்பத்தை தாங்க முடியாமையும் அதில் இருக்க விஷத்தை தாங்க முடியாமல் நுண்ணுயிரிகள்லாம் நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள்லாம் இறந்து போயிடுது. அப்போ அந்த நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடு இருக்கு இல்லைங்களா, அதுவும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடுது. இப்போ வந்து பல பெண்கள் வந்து விவசாயம் பண்ணுறவங்களை விவசாயியேன்னு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா விவசாயினா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விவசாயம் வந்து ஒரு தப்பான தொழில் கிடையாது. விவசாயம் இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. முக்கியமா நம்ம சாப்பிடாம இருக்க போறது இல்லைங்க ஐயா. எல்லாருமே வந்து யாரோ ஒருத்தர் விளைவிச்சு கொடுக்குறாங்க, நாம சாப்பிட்றோம் அப்படின்னு இருந்தா விவசாயிங்களே இல்லைன்னா எப்படிங்க ஐயா சாப்பிட போறீங்க?
ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் நீங்களே பண்ணலாம், உங்கள் வீட்டில் பண்ணுறவங்களுக்கு உதவி செய்யலாம். தப்புவே கிடையாது. விவசாயங்கிறது ஒரு தப்பான தொழில் கிடையாது. அதில் வந்து கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க தேவையில்ல. அதில் எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ நிறைய பயன்பாடுகளை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் விதைகளையும் நம்ம பாரம்பரியத்தையும் கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆமாம், இப்போ வந்து நீங்கள் வந்து ஏகப்பட்ட பாரம்பரிய ரகங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க, எங்கேயோ கிடைக்கிறதுலாம். இப்போ வந்து இந்த வருஷத்தில் எத்தனை நடவு நட்டுருக்கீங்க? 33 வகைகள், 35 வகை ரகங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ இதில் இருந்து என்னென்ன மருத்துவ குணங்கள், ஒரு 4 ரகம் 5 ரகத்தை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து முக்கியமாக பெண்களுக்கு பயன்படுற ரகங்களா சொல்கிறேன். சரி, உங்கள் கட்சிக்கே நீங்கள் சேர்றீங்க. சரி, பூங்காறு அப்படின்னு ஒரு நெல் இருக்குது. இந்த பூங்காறு பார்த்தீங்கன்னா பெண்கள் பூ பெய்யும் போது அப்பையிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா பேறு காலத்தில் வந்து நல்ல எனர்ஜி, நல்ல சக்தி கொடுக்கும் பூங்காறு பார்த்தீங்கன்னா. மற்றபடிக்கு அனைத்து எதிர்ப்பு சக்தி நிறைய கொடுக்குங்க ஐயா பூங்காறு. அடுத்த நெல் இலுப்பைப்பூ சம்பா. இலுப்பப்பூ சம்பா இது வந்து நம்ம பெண்கள் பால் ஊட்டுறாங்க இல்லைங்களா குழந்தைங்களுக்கு, அப்போ வந்து அந்த பால் அதிகமாக கிடைக்கவும், நல்ல எனர்ஜியோட நல்ல சக்தியோட கிடைக்கவும். அடுத்தது பால் குடவாழை. பால் குடவாழை மிக மிக முக்கியம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த பால் குடவாழையை அது சாப்பாடாவோ கஞ்சாவோ வச்சு குடிக்கக்குள்ள அவங்களுக்கு பாலோட அளவு அதிகரிக்கும் பெண்களுக்கு. நிறைய பேர் இப்போ வந்து குழந்தைங்களுக்குலாம் பால் பத்தலை அப்படின்னு 5 மாதம் 6 மாதத்துல நிறுத்துறாங்க. பட் குழந்தைங்களுக்கு மிக மிக இன்றியமையாதது தாய்ப்பால். அந்த தாய்ப்பாலை பத்தலைன்னு சொல்லாத அளவுக்கு பால் குடவாழை கொடுத்து நம்ம சாப்பிட சொன்னோன்னா பால் குடவாழை தொடர்ந்து எடுத்துக்கக்குள்ள அவங்களுக்கு பால் நல்லா சுரக்கும். இன்னொரு ரகத்தை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். கருப்பு கவுனி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்கு இந்த கேன்சர் இதெல்லாம் வருது இல்லைங்களா, நிறைய பெண்கள் வந்து கர்ப்பப்பை கேன்சர் அந்த மாதிரி நிறைய இதில் பாதிக்கப்பட்டு வராங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் தவிர்க்கும். கருப்பு கவுனி வந்து எல்லா நோய்களுக்குமே எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். அதாவது நான் கேள்விப்பட்டேன், உடல்நிலை சரியில்லாமல் மனசு சரியில்லாமல் சோர்ந்துருக்கவங்க கருப்பு கவுனி சாப்பிட்டா உடனே கருப்பு கவுனி பூங்காறு இதெல்லாமே நல்லா வந்து உற்சாகத்தை தரும். கருங்குருவை இதெல்லாமே இந்த மிக முக்கியமாக இந்த 4 வெரைட்டி தான் பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப முக்கியமாக சொல்லலாம். இப்போ இயற்கை விவசாயத்தின் மூலமாக நீங்கள் காட்டு யானம் பயிரிட்டுருக்கீங்க. இதுக்கு முன்னாலே காட்டு யானை பயிரிட்டு நீங்கள் வந்து அறுவடை செஞ்சுருக்கீங்க. முதல்ல வந்து எத்தனை சென்ட் இடத்துல காட்டு யானை பயிரிட்டீங்க? முதல்ல நம்ம நண்பரோட வயலில் நம்மளும் சேர்ந்து 35 சென்ட்டில் வந்து பயிரிட்டு இருந்தோம். சரி, 35 சென்ட்டுக்கு நாங்கள் வந்து 3/4 கிலோ விதை நெல் தான் நம்ம பயன்படுத்தணும். நடவு முறையா விதை முறையா? மேட்டுப்பாத்தி முறையில் நாற்று விட்டு அதுக்கப்புறம் 18 நாள் 20 நாளில் நாங்கள் நடவு போட்டோம். 18 நாள். மேட்டுப்பாத்தி வந்து இந்த 35 சென்ட்டுக்கு எவ்வளோ அகலம் தேவைப்படும்? மேட்டுப்பாத்தி வந்து 3 அடி அகலம், 25 அடி நீளம். அதாவது அதை 3ஆ பகுத்துக்கலாம். சரி, பகுத்துக்கலாம். பாசனத்துக்கு அப்போ தான் ஏதுவாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு தூரமாக விதை நெல் வந்து விழுகுதோ அந்த அளவுக்கு நாற்று தடிமனாக கிடைக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம நடலாம். அதாவது நாற்றங்கால் வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இந்த நாற்றங்கால் மேட்டுப்பாத்தி அமைச்சு போட்டிங்கல்ல, மேட்டுப்பாத்தி அமைக்கும் போது அதில் ஏதாவது தொழு உரங்கள் என்ன பண்ணுங்க? மேட்டுப்பாத்தி வந்து ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு மண் ஏற்றிட்டு சரி நல்ல தூளா மண்ணை வந்து முதல்ல செஞ்சுக்கிறோம். நல்லா கொத்தி மண்ணை தூளாக்கிட்டு அந்த தூளை வந்து 3 இன்ச்சு உயரத்துக்கு வந்து மேடு பண்ணிக்கிறோம். சரி, அந்த மேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்ச்சு கனத்துக்கு நம்ம தொழு உரத்தை நல்ல மக்கிய ஆரிய தொழு உரத்தை வந்து மக்கிய மாட்டுச்சாணம் அல்லது ஆட்டுச்சாணம் ஏதோ ஒன்று போடலாம். ரொம்ப நல்லா இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா மாட்டுச்சாணம் தான். சரி, மாட்டுச்சாணத்தை நம்ம போட்டுக்கிறோம். சரி, அதுக்கு மேலே விதையை வந்து ஒரு இன்ச்சு தூரத்துக்கு இடைவெளியில் ஒன்று ஒன்றா விடுறோம். சாதாரணமாக எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 10க்கு 10 அடி நாத்தங்காலில் 20 கிலோ விதை நெல்லை விடுவாங்க. அது வந்து ரொம்ப தாமதமான வளர்ச்சியை தான் கொண்டு வரும். 50 நாள் 40 நாளில் தான் நடவு செய்வாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பரவலாக 1 இன்ச்சு இடைவெளியில் ஒவ்வொரு நெல்லாக நம்ம விட போகிறதே ஒரு ஏக்கருக்கு மொத்த ரகமாக இருந்துச்சுன்னா ஏக்கருக்கு 2 கிலோ 3 கிலோ, சன்ன ரகமாக இருந்தால் ஏக்கருக்கு 1.5 கிலோ போதுமானது, தெளிவான நெல். அதுக்கு முன்னாடி நம்ம விதை நேர்த்தி பண்ணிடுவோம். எப்படி விதை நேர்த்தி பண்ணுறீங்க? விதை நேர்த்தி பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டில் 5 லிட்டர் தண்ணியில் 3/4 கிலோ கல்லுப்பு எடுத்துக்கிறோம். 5 லிட்டர் தண்ணியில் 3/4 கிலோ கல்லுப்பு எடுத்துக்கிறோம். கல்லுப்பு நல்லா கரைச்சிக்கிறோம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சமீபமாக ஒரு 4 நாளுக்குள்ளே கோழி நாட்டுக்கோழி முட்டை வச்சிருந்துச்சுன்னா அந்த நாட்டுக்கோழி முட்டையை கையில் எத்தனை முட்டை எடுத்துக்கலாம்? ஒரே முட்டை போதும். சரி, 2 முட்டை கையில் வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா ஒன்று கெட்டு போயிருந்தா கூட இன்னொன்று ரிசல்ட் கரெக்டாக கொடுக்கும். சரியாக கொடுக்கணுன்ற பட்சத்தில் நம்ம 2 நாட்டுக்கோழி முட்டையை தேர்ந்தெடுத்துக்கிறோம். பழைய முட்டை ஆகாது. சரி, சமீபமாக புது முட்டை தான். நம்ம அதில் என்ன பண்ணுறோன்னா
உப்பை நல்லா கரைச்சிக்கிறோம் தண்ணியில். அந்த முட்டையை நம்ம வந்து மிதக்க விடுறோம். முழுசா? சாதாரணமாக தண்ணியில் விட்டிங்கன்னா முட்டை வந்து கீழே போயிடும். அந்த தண்ணியில் உப்பை கரைச்சிட்றப்ப நீரின் அடர்த்தி அதிகமாக இருக்கும். அந்த அடர்த்தியில் ₹1 காயின் அளவுக்கு, ₹1 நாணயம் அளவுக்கு அந்த முட்டை மிதங்குற லெவல் வரைக்கும் உப்பை போடுறோம், கரைக்கிறோம். மீதியெல்லாம் உள்ள போயிடும். மீதியெல்லாம் உள்ள இருக்கும் முட்டை. சரி. ₹1 நாணயம் அளவுக்கு முட்டை மேலே தெரியும். அந்த லெவலில் முட்டை எடுத்துக்கிறோம். சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, எந்த விதையை பாரம்பரிய விதை நெல்லை எந்த நெல்லை நம்ம வந்து நாற்று விட போகிறோமோ அதை எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நெல்லை போடுறோம். நெல்லை ஒரு தடவை போட்டு கலக்கிறோம். ரொம்ப அழுத்தி கலக்கக்கூடாது, நைஸாக மிருதுவாக கலக்கிறோம். சரி. கலக்கிறப்ப அரை விளைச்சல், கால் விளைச்சல், பால் ஏறினது ஏறாதது, முழு பதர் எல்லாமே வந்து வெளியே வந்துடும். மேலே வந்துடும். சாதாரணமாக தண்ணியில் போட்டோம்னா வெறும் பதர் மட்டும்தான் மிதக்கும். அரை விளைச்சல், கால் விளைச்சல்லாம் உள்ள. ஆனால் அந்த அரை விளைச்சல், கால் விளைச்சல் தான் விளைச்சல் நமக்கு கம்மியாக வரும். அந்த அரை விளைச்சல், கால் விளைச்சலை வெளியே எடுத்துடுறோம். முழு விளைச்சல் நெல் மட்டும்தான் உள்ள இருக்கும். அந்த முழு விளைச்சல் நெல் தான் நமக்கு தரமான தெளிப்பான விதை. அதுதான் உயர்ந்த மகசூலை கொடுக்கறது. நோய்வாய்ப்பட்டதும் அந்த பதரில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வடிகட்டி உப்பு தண்ணியிலிருந்து வடிகட்டின நெல்லை 4 முறை புது சுத்தமான தண்ணீர்ல, ஏன்னா உப்பு தண்ணியிலேருந்து நேராக தெளிச்சோம்னா முனை கருகிரும். சரி சரி. அந்த முனை கருகிடுச்சுன்னா முளைப்பு வராது. அந்த விதநெல்ல நல்லா உணர வச்சிடும். அதுக்கப்புறம் முளைக்கட்ட வைக்கணுமா? இது முளைக்கட்ட வைக்கிறதும் முளைக்கட்டாத வைக்கிறதும் அவர்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பத்தை பொறுத்து. சரி. நிழல்ல உணர்த்தி வச்சுட்டு அப்பதான் விடுறதுக்கு ஒன்னொன்னா விடுறதுக்கு ஈரமா இருந்துச்சுன்னா கையில ஒட்டிக்கிறோம். உணர்ந்த நெல்லை எடுத்துக்கிறோம். விதை நெல்லை ஒவ்வொரு விதை நெல்லா போட்டுட்டோம். போட்டுட்டு மேலே ஒரு அந்த நெல் மூடுற அளவுக்கு மீண்டும் தொழு உரத்தை நைஸா போடுறோம். தூவிட்டு அதுக்கு மேல வைக்கோல் பரவலா வச்சிடறோம். சுத்திலும் ஒரு பழைய துணியை கட்டிடுறோம். அணிலோ வேற எதுவும் உள்ள வராம இருக்கிறதுக்காக. தண்ணி எப்படி தெளிக்கிறது? தண்ணி நம்ம வந்து சாதாரணமா நம்ம மேட்டுப்பாத்தி போட்டிருக்கோம்ல, சுத்திலும் தண்ணி விடுறோம். சுத்திலும் தண்ணி விடுறப்ப நீங்கள் நம்ம மின் மோட்டார் மூலமாக பாசனம் செலுத்துறப்ப சுற்றிலும் தண்ணி விடுறப்ப அது ஊறிடும் தானா. இல்லைன்னா பூவாளியை கொண்டு நம்ம தெளிச்சிக்கலாம். சாதாரணமாக நம்ம பூஞ்செடிகளுக்கு தெளிப்போம் இல்லையா, பூவாளியை கொண்டு தெளிச்சிக்கலாம். நம்ம கரண்ட் இல்லைனாலும் கவலைப்பட தேவையில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரணமாக வந்துடும். இந்த நாற்று இயல்பான முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா 25 நாளில் நாற்று இவ்வளோ உயரம் வரும். ஆனால் இந்த முறையில் என்னன்னா உங்களுக்கு 9வது நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச்சு 7 இன்ச்சு உயரம் எடுத்து நடக்கூடிய அளவுக்கு ஹேண்ட்லிங் அளவுக்கு வந்துடும். ஆனால் நம்ம 15 நாள் நடுறது நல்லது. 14 நாள்ல இருந்து 20 நாளைக்குள்ள நட்டணும். 20 நாளைக்குள்ள நம்ம நடவு போடுறப்ப ஒரு பயிரா நடுறப்ப ஒவ்வொரு பயிரும் சொர்ண மசூரின்ற ரகம் வந்து 128 தூர்கள் வரைக்கும் கிளைக்கும். காட்டு யானை வந்து 60 தூர்கள் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து இந்த நாத்தாங்கால நீங்க பாவிட்டோம்ல, நாற்று பாவிட்டு பறிக்கிறதுக்குள்ள ஏதாவது பூச்சிகள் வந்து தாக்குமா? இல்லை, பாரம்பரிய ரகங்களுக்கு இயல்பாகவே எதிர்ப்பு தன்மை உண்டு. என்ன இடர்பாடுகள் வந்தாலும் அந்த இடர்பாடை தாண்டி வரக்கூடிய சப்போஸ் பூச்சிகள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தாக்குதல் வரப்ப நம்ம சாதாரணமாக தண்ணீரை மேலாக தெளிக்கிறப்பே நமக்கு அந்த பூச்சிகளோட தொந்தரவு நீங்கிடும். ஏன்னா நம்ம தண்ணி நிலத்தின் மூலமாக விடுறப்ப தான் நமக்கு பூச்சிகளோட தொந்தரவு இருக்கும். நீங்கள் சாதாரணமாக மழை நாளில் பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு பூச்சி தாக்குதல் குறைவாக தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த பூவாளியை கொண்டு தெளிக்கிறப்ப தினமும், ஏன்னா நாத்தங்காலில் இருக்கக்கூடிய நாள்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 நாள்லேருந்து 8 நாள் வரைக்கும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம். அதிகபட்சம் 15 நாள். அந்த 15 நாளில் நாற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சராசரி எதிர்ப்பு தன்மையோட வந்துடும். இப்போ இந்த நாத்தங்காலில் தூணு நாளுக்கு அப்புறம் அந்த நாற்று நல்லா திடமாக வர்றதுக்கு இப்போ நீங்கள் எருவு கொடுத்துருக்கோம். வேறு எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெல்லோட அந்த நாத்தோட வளர்ச்சியை பொறுத்து நம்ம ஜீவாமிர்தமோ அமிர்த கரைசலோ பயிருக்கு கொடுக்குற அளவுக்கு அதிகமான கொடுத்துடக்கூடாது. அதிகமான தன்மையில் ரொம்ப ஒரு 5 லிட்டர் தண்ணியில் ஒரு 100 ml அந்த மாதிரி 50 ml அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக நம்ம இது வரைக்கும் கொடுத்ததில்ல. கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தால் வரல. ஏன்னா நம்ம அடியிலேயே நம்ம வந்து தொழு உரத்தில் தான் கொடுக்குறோம். டக்குன்னு ஊட்டத்தோட வந்துடும். அதாவது விதை நேர்த்தி எப்படி பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முறையில் சொன்னாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. 15வது நாள்லேருந்து 20வது நாளுக்குள்ளே எடுத்து நடுறோம். இப்போ நாற்றை நடுறதுக்கு முன்னால் நம்ம வயலை தயார் பண்ணணும். அது எப்படி தயார் பண்ணணும், அதுக்கு இயற்கை உரங்கள் எப்படிலாம் போடணும் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாற்று தயார் பண்ண அன்னைக்கே நம்ம வந்து வயலை தயார் பண்ண ஆரம்பிச்சிடணும். அன்னைக்கே சேடை தண்ணி எடுத்து விட்டு வயலை ஓட்டிடுறோம். முதல் 2 சால் ஓட்டிடுறோம். ஓட்டிட்டு அடுத்தது ஒரு 15 நாளைக்குள்ளே வந்து நம்ம சுத்து வேலையை முடிச்சுட்டு நல்ல நிலம் அதுக்குள்ளே புளிச்சிடும். உரங்கள் எதுவுமே தேவையில்ல. 10 நாள் 15 நாள் நல்லா சேடையை ஓட்டி சேர் நல்லா கிடந்துனாலே இந்த பிரபஞ்சத்துல இருந்து ஆற்றலை எடுத்துக்கொண்டு மண்ணு நல்லா புளிச்சிடும். அதுலேயே நுண்ணுயிர்களுக்கு தேவையான சக்தி கிடைச்சிரும். அந்த சமயத்தில் நிலத்தை நல்லா மட்டம் பண்ணிட்டு 15 நாள்ல இருந்து 20 நாளைக்குள்ள இருக்க பயிரை எடுத்து நம்ம
காட்டு யானமாக இருந்தால் 1.5 அடிக்கு 1.5 அடி இடைவெளி நீளம் 1.5 அடி அகலம் 1.5 அடியில் இடைவெளியில் நம்ம நேராக சாலை நடவு முறையில் நம்ம நட்டுட்டோம் அப்படின்னா 15 நாள்லேருந்து 20 நாள் நாற்று அருமையாக தூர் கட்டி அருமையாக வந்துடும். முடியாத பட்சத்தில் 20 நாள் 25 நாள் தாண்டறப்ப 40 நாள் வரைக்கும் காட்டு யானத்தை நடலாம். 2 பயிர் 3 பயிர் வச்சு நீங்கள் நடவு செஞ்சுக்கலாம். இந்த ஒரு 1.5 அடி இடைவெளி வரும். எத்தனை நாளைகளில் களை எடுக்கணும் இதுக்கு? 20 நாளில் ஒரு களை எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள நமக்கு 22ஆவது நாள் 23ஆவது நாள் 40 தூர்கள் 30 தூர்கள் வந்துடும். 22 நாளே நடவு நட்டு 22ஆவது நாள் நல்ல தூர்கள் கிளைச்சிரும். நல்ல தூர்கள் வந்து கிளைக்கிறப்பே வந்து உங்களுக்கு இடைவெளி மூடிடும். சூரிய ஒளி உள்ள போகாதப்ப உங்களுக்கு வந்து களைகள் கட்டுக்குள்ள வந்துடும். அந்த சமயத்தில் நம்ம வந்து களை பறிக்க ஒரு களைக்கு மேலே பறிக்கக்கூடிய அவசியம் தேவைப்படாது. இன்னொன்று இது அதிகமான உயரம் போகக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டதுனால களை பறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. களைகள் எது வந்தாலும் அது நாளடைவில் அது மக்கி உரமா மாறிடும். அதாவது காட்டு இல்லாதனால வளர்ச்சி கிடைக்காது களைக்கு. களை எடுத்த நாள்ல இருந்து இது எத்தனை நாள் பயிர் காட்டு யானம்? 165 நாள் வரைக்கும் போகும். இந்த களை எடுத்த நாள்ல இருந்து பூ பறிக்கிறது கதிர் விடுறது எத்தனை நாள்ல வரும்? கதிர் விடுறது பார்த்தீங்கன்னா 100 நாளில் 110 நாளில் வருது. இந்த களை எடுத்த நாள்லேருந்து 110 நாளுக்குள்ளே ஏதாவது இயற்கை உரங்கள் கொடுக்கணுமா? பூச்சி விரட்டிகள் தயார் பண்ணி வெறும் சாணப்பால் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கனாலே போதும். சாணி கரைசல், அமிர்த கரைசலோ ஜீவாமிர்தமோ ஏதாவது நம்ம வந்து நீர் மூலமாக பாசனத்தில் நம்ம கொடுத்தாலே போதும். உங்களுக்கு ஏதாவது பூச்சிகள் தென்படுது அப்படின்னா சாதாரணமாக மூலிகை பூச்சி விரட்டி கொடுத்தாலே போதுமானது. கம்மியான டோசேஜில் நம்ம கொடுத்துக்கலாம். பூச்சி தொந்தரவு காட்டு யானத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது மகசூல் எப்படி இருக்கும்? ஏக்கருக்கு எத்தனை மூட்டை கிடைக்கும்? ஏக்கருக்கு முதல் முறை பண்றப்ப 20லேருந்து 22 மூட்டை கிடைக்கும். நம்ம வந்து 35 சென்ட்ல பண்றப்போ ஒரு 6.5லேருந்து 7.5 மூட்டை கிடைச்சது. 77 கிலோ மூட்டையில 7 மூட்டை கிடைச்சது சராசரியா. சரி. நாளடைவில் அதே விதையை எடுத்து தொடர்ச்சியா அதே இடங்கள்ல அது நம்மளோட வயல்ல தொடர்ச்சியா 3 முறை 4 முறை பண்றப்போ உங்களுக்கு 30 மூட்டையிலிருந்து 32 மூட்டை. அதாவது எப்படி சொல்றீங்க, வெளியில இருந்து விதையை எடுத்து கொண்டு வந்து நம்ம போட்டோம்னா அந்த அளவுக்கு பலன் கிடைக்காது. நம்ம தோட்டத்தில் விளைந்த விதையை எடுத்து அதே தோட்டத்தில் பயிர் விட்டோம்னா நிறைய பலன் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. தாராளமாக. இப்போது இந்த காட்டு யானம் 30 சென்டில் இப்போ 1 ஏக்கர் பயிரிடுறதுக்கு என்ன செலவாகும் மொத்தமாக? காட்டு யானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான செலவுகள் இல்லை. ஆனால் அடிப்படையாக வயலை தயார் பண்ணக்கூடிய செலவு தான். நடவு நடுறது நம்ம ஒவ்வொரு பயிர் விதை செலவு நம்ம குறைவு தான். 2 கிலோ 3 கிலோ தான் விதை செலவு ஆகுது. நடவு வந்து நமக்கு எல்லா நெல்லுக்கும் உரிய செலவு என்னவோ அதே தான் நடவுக்கு. குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 1 ஏக்கர் காட்டு யானத்தை 2 நாளில் 4 பேர் இருந்தால் நட்டலாம். இப்போ வந்து எவ்வளோ செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நம்ம ஆள் வச்சு 25,000 ஏக்கருக்கு செலவு ஆகிறது. மொத்த செலவு இப்போ நீங்கள் 25,000லேருந்து 30,000 ஆகும். இப்போ நம்ம 30 மூட்டை நெல்லுங்கிற போது நெல் என்ன இப்போ அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா காட்டு யானம் 90லேருந்து 100 ரூபா வரைக்கும் விற்கிது. 30 மூட்டை நெல் அறுப்படம் 1 ஏக்கரில். அந்த 30 ஏக்கர் நெல்லை விற்கும் போது எவ்வளோக்கு விற்கலாம்? நெல்லாக விற்கிறப்போ மூட்டை 2,500 ரூபாய்க்கு கம்மி விற்க முடியாது. இது அரிசியாக்கி விற்றோம்னா எத்தனை கிலோ அரிசி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது? 75 கிலோ நெல் அரைக்கிறப்ப நமக்கு 35 கிலோ அரிசி கிடைக்கும். 35 பாதிக்கு பாதி தான் வருமா? பாதிக்கு பாதி தான் வரும். ஏன் அப்படி? ஏன்னா நமக்கு மோட்டார் ரகன்றதுனால இடிசல் அதிகமாகும், குருணை அதிகமாக விழுகும். வாங்கக்கூடியவங்க முழு அரிசியாக தான் கேட்பாங்க. கைக்குத்தலாக பண்ணோம்னா நமக்கு 40 கிலோ கிடைக்கும். கைக்குத்தல் போடும்போது ஒரு 90 ரூபா ரேட்டுக்கு நம்ம விற்கலாம், கொடுக்கலாம். 1000ங்கிற போது ஒரு இடத்துல 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட நமக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இயற்கை விவசாயத்தின் மூலமாக பல பேர் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி நெல் ரகங்கள், பாரம்பரிய நெல் ரகங்கள் பயிரிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? முதல்ல பிரதானமான உணவு நமக்கு அரிசி தான். பாரம்பரிய நெல் ரகங்களை முதல்ல நம்ம பயிரிடுவோம். முதல்ல நம்மளோட உணவு தேவையை பூர்த்தி பண்ணுவோம். பாரம்பரிய நெல்லை தேர்ந்தெடுக்கிறப்ப விதை நேர்த்தி முதல்ல முக்கியம். அடுத்தது நிலத்தை வந்து பண்பாடான நிலமாக மாற்றுறது ரொம்ப முக்கியம். அதில் உழவு ரொம்ப முக்கியம். விதை நேர்த்தி பண்ணதுக்கப்புறம் நாத்தங்கால் தயாரித்தல். நாத்தங்கால் தயாரித்த பிறகு நம்ம வந்து நடவு செய்கிற நாட்கள் 20 நாட்களுக்குள்ளே நட்டுறணும். நட்டதுக்கப்புறம் காய்ச்சலும் பாய்ச்சலுமா நம்ம வந்து நீர் பாசனம்னாலே கட்டாயம் ஒரு அபரிமிதமான விளைச்சலை நம்ம வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது. எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் எந்த இடர்பாடுகளையும் தாண்டி நம்மளோட தோல்வின்ற நிலைக்கே கொண்டு போகாத ஒரே பயிர் அப்படின்னா முதல்ல நெல் தான். நெல்லை பயிரிடுவோம், பாரம்பரிய நெல்லை கையில் எடுப்போம், கட்டாயம் வெற்றி. பாரம்பரிய ரக நெல்கள் பயிரிட்டால் கண்டிப்பாக நமக்கு லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக ஆரோக்கியமும் நமக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். இயற்கையோட இடர்பாடுகளை தாங்கி வளரக்கூடிய தன்மை பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு மட்டுமே உண்டு. இப்போ இந்த காட்டு யானம் அப்படின்ற பேர் இந்த நெல்லுக்கு ஏன் வந்ததுன்னு சொல்லுங்கள். காட்டு யானம்ன்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா, காட்டு யானம் வந்து 7.5 அடியிலேருந்து 8.5 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு
ரகம். ஆ. அதுக்குள்ள காட்டு யானையே உள்ள வந்து பயணம் செய்தாலும் வெளியிலிருந்து பார்த்தால் அந்த யானம் பயணம் செய்யறது தெரியாது. அதோட இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன்னா, இந்த அரிசியை சாப்பிட்டா காட்டு யானத்தோட பலம் கிடைக்கும். பலமும் கட்டாயமாக கிடைக்கும். அதாவது உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்து சோதிச்சு பார்த்தப்ப என்னன்னா, அவங்களோட உடல் தசைநார்கள், எலும்போட தேய்மானம் எல்லாமே குறைவாக இருக்குது. காட்டு யானத்தோட வலிமை என்னவோ அதே வலிமை தொடர்ந்து நம்ம அந்த காட்டு யானம் அரிசியை வந்து உணவாக எடுத்துக்கொள்கிறப்ப. இயற்கை விவசாயத்தின் மூலமாக காட்டு யானை விளைவித்து வெற்றி காண்பது எப்படி என்பதை பற்றி திரு சுந்தரராஜன் அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. இவங்க பாரம்பரிய ரகங்கள் மட்டுமல்ல, ஒரு ஏறத்தாழ 30-35 வகையான பாரம்பரிய ரகங்களோடு காய்கறிகளும், அதாவது நாட்டு ரகமான காய்கறிகளும் பயிரிட்டிருக்காங்க. இவர்களிடம் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவை என்றால், சில செய்திகள் தகவல்கள் தேவை என்றால் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். உங்கள் அலைபேசி என்ன சொல்லுங்களேன்? 98 43 50 93 53. உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய சார்பாகவும் எங்கள் பெப்பர்ஸ் டிவி சார்பாகவும் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.